இங்கே என்ன பண்ணுறாரு பாக்கியராஜ் வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதனால் வீட்டில் எல்லாரும் ஏன்டா இப்படிலாம் பண்ண, இதனால் மாப்பிள்ளை ரொம்ப கோவப்படுவார் அப்படின்றாங்க. கோவப்பட்டுன்னு இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பிள்ளையும் அம்மாவும் என்னைக்கு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். நான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டான், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காரு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னோடனே, நான் இப்போவே போய் குழந்தைய எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னோடனே, டேய் பிரச்சனைலாம் பண்ணாதடா, கூடவே வந்து எப்படியாவது என் மருமகளையும் கூட்டிகிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் அண்ணன்கிட்ட, அண்ணன் பேச்சே கேட்க மாட்டேங்குது, ஏன் ஏடாகுடமான வேலை பண்ணிகிட்ருக்கு, இன்னும் மாமாவுக்கு கோவம் மாதிரி வேலையே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னோடனே, என்ன நீ மாமாக்கே சும்மா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அக்கா நல்லா இருக்கணும் தானே நான் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படின்னோடனே, உனக்கு தான்டா எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. நிறுத்திட்டீங்களா, 2 பேரும் சண்டை போடுறது நிறுத்திட்டு முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். பாக்கியராஜ் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் சரி அதான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன், குழந்தை எதுக்குடா கூட்டிகிட்டு வந்தேன், பிரச்சனை ஆக போகுதுடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இங்கே பாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ளை ஒன்றும் கிடையாது, எல்லாம் வந்து வாச்சிருக்காள் நம்ம வீட்டுக்கு மதி, அவள் தான் காரணம் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்து என்னம்மா சொல்கிற, ஆமாடா உன் பொண்டாட்டி தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், என்ன நடந்துச்சு தெரியுமா, உன் பொண்டாட்டியோட வேலையை வந்து ஏதோ வந்து வேலையை வந்து நிறுத்தத்துக்காக அவர் வந்து ஏதோ பண்ணியிருப்பார் போட்டிருக்கு, நம்ம குடும்பத்து நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பார், ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இவ போய் அங்கே சண்டை போட்டிருக்கா, இந்த விஷயத்த சொன்னதே உன் அக்கா தான் சும்மா இல்லாமல் சொல்லி விட்டுருக்கா, இவகிட்ட இவ போய் சண்டை போட்டிருக்கா, அதனால் மாப்பிள்ளைக்கும் வந்து உன் அக்கா வந்து இந்த மாதிரி கை வாங்கியிருக்காரு, இதான நடந்தது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி தாண்டா, இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இவ காரணம், இதில் மாப்பிள்ளை மேலே தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் வேறு இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்து சுரேஷ் வந்து அப்படியே பார்க்குறாரு, என்ன நடந்ததுங்க, ஏன் மதி அங்கே போய் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் நான் சண்டை போட்டு தான் உங்களுக்கு தெரியுதா, அவர் என் வேலையை காலி பண்ணது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னோடனே, அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னதான் இருந்தாலும் மதியோட வேலையை எதுக்காக அவர் காலி பண்ணணும், எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அவர், மதி பாவம் இல்லை இவ்வளோ நாளாக வேலை செஞ்சிட்ருக்கா, கொஞ்சம் கூட வந்து மனித மேலே வேலையை செஞ்சுருக்காரு, இதுக்கு நீங்களாம் வேறு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கற சொல்கிறாரு. உடனே மலர் வந்து ஆமாங்க எங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக போச்சு, இந்த மாதிரி நடக்கும்னு பண்ணலாம், அண்ணன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரோ தெரியல அப்படி, நீ அமைதியாக இருக்கியா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, இவன் ரொம்ப ஓவர ஆட்டம் போடுறா, அதுதான் பண்ணியிருப்பாரு, இவன் அங்கே ஒழுங்காக வேலை செஞ்சா யார் என்ன சொன்னாலும் வேலையை கொடுத்துருப்பாங்க, இவன் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க மாட்டா, நான் ஒழுங்காக வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க மதி. உடனே வந்து மதி நீ அமைதியாக மழை சொல்கிறாங்க, பின்ன என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து தங்கராஜ் அங்கே வராரு. தங்கராஜை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக பாக்கியராஜ், ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, எதுக்காக மதியோட வேலையை நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னோடனே, ஓ விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள் நான் எதுவுமே தப்பு பண்ணல, இந்த குடும்பம் நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செய்கிறேன், ஏன் மாமா உங்களுக்கு தெரியாதா, நான் எல்லா குடும்பம் நல்லதுக்காக தானே செய்வேன் அப்படின்னு, எனக்கு தெரியும் மாப்பிள்ளை, இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைனால வந்திருக்கு, தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கா, இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்துக்காக தான் நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன், ஏன் சுரேஷ் உனக்கு நல்லா தெரியும்ல என்னை பற்றி, நான் உனக்கு நல்லதுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன்னு, இல்லை மாமா நீங்கள் செஞ்சது இந்த விஷயத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னடா சொல்கிற, நீ நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கணும் தான் நான் வேலைக்கு வந்து இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன், ஆனால் இப்படிலாம் என்னை பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல சுரேஷ் அப்படின்னோடனே, இல்லை மாமா நான் சொல்லியே மாமா உங்ககிட்ட வேலையை விட்டு அவளை தூக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணது தப்பு தானே மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம் பண்ணீங்க, ஏன் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அது கெடுதலாகுதே, இவ வேலையில் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படியும் அவளுக்கு எனக்கு பிரச்சனை வரதான் செய்யுது, அதில் வேலை இருந்தானா இல்லைன்னா என்ன மாமா அப்படின்னோடனே, இங்கே பார் சுரேஷ் உங்கள் நல்லது தானே நான் செஞ்சேன், நல்லது செய்ய நீங்கள் யாருங்க அப்படின்னு பார்க்குற சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு தங்கராஜ்.